சமூக நீதி வரலாறு என்பது கிட்டத்தட்ட 2000 ஆண்டு கால வரலாறு. பகவான் புத்தர், மகாத்மா பூலே, சத்ரபதி சாகு மகராஜ், நாராயண குரு, தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், மான்யவர் கன்சிராம், தமிழகத்திலே நம்முடைய சமூக நீதி காவலர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அதேபோல எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த சமூக நீதி இயக்கத்தை முன்னெடுத்து நடத்துகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாக பணிவார்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, 1931 ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் வாயிலாகத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் பட்டியலின சமூகம் என்கின்ற ஒரு பட்டியலையே உருவாக்கினார். அந்த பட்டியல்தான் ஒரு தலைமுறை மாற்றத்தையே இந்தியா முழுமைக்கும் உருவாக்கி இருக்கிறது. அதேபோல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. எனவே தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த சர்வே குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார், இந்திய சமூகம் என்பது ஏறு வரிசையில் கௌரவம் நிறைந்ததாகவும் இறங்கு வரிசையில் அவமானம் நிறைந்ததாகவும் உள்ளது என்று சொல்லுவார். இந்த தேசத்திலே ஒரு கிரேடியன் இன்இக்வாலிட்டி இருக்கிறது என்று சொல்லுவார். அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அதற்கு தீர்வு என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அது எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கூறியதைப் போல அது வெறுமனே கணக்கெடுப்பாக இல்லாமல் அது ஒரு சர்வேவாக அவருடைய சமூக பொருளாதார சூழலை ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கணக்கெடுப்பாக இருக்க வேண்டும். அதைப் போல அந்த கணக்கெடுப்பு என்பது அது ஒவ்வொரு சமூகத்தினுடைய நிலையை மிக தெளிவாக தெள்ளத் தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நாம் தெளிவாக வலியுறுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதைப் போல நம்முடைய ஐயா அவர்கள் 1881 தொடங்கி இன்று வரை இந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய வரலாற்றை மிக தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னமும் கூட இங்கே நம்முடைய ஐயா குறிப்பிட்டதை போல அந்த ரோஹிணி கமிஷன் குறிப்பிட்டிருப்பதை போல 37% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னமும் கூட இடஒதுக்கீட்டினுடைய பலன் முற்றிலுமாக கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல பட்டியலின சமூகத்திலே கூட நிறைய சமூகங்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலன் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த கணக்கெடுப்பு, இந்த சர்வே என்பது ஒரு ஒரு நிறைவு பெற்ற தரவுகளை அடங்கிய சர்வேவாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த நாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிற அத்துணை தலைவர்களும் அதை தமிழக அரசிடத்திலே வலியுறுத்த வேண்டும். அதை போல தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நான் ஒரு கோரிக்கையை உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். இங்கே ஆளும் கட்சியினுடைய பிரதிநிதியே கலந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவிட்டது. எனவே இந்த கூடுகை என்பது இத்துடன் நின்றுவிடாமல் அடுத்தடுத்து நாம் சமூக நீதியில் எதிர்கொள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாம் ஒன்று சேர்ந்து சந்திக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இது இயங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைப் போல இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறது. தனியார் மயத்தினால் மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக நாம் இடஒதுக்கீட்டினுடைய அளவீட்டை உயர்த்தி கேட்கின்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதைப் போல தனியார் மையத்திலே இடஒதுக்கீட்டை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதைப் போல உயர் பதவியிலே இடஒதுக்கீட்டை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக இந்த போராட்டத்திற்கு பிறகு இத்தகைய போராட்டங்களை எல்லாம் இதனுடைய நீட்சியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த கூட்டமைப்பு, இந்த கூடுகை இத்துடன் இல்லாமல்
தொடர்ந்து நாம் ஒரு இயக்கமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதைப் போல ஒரு இடைவிடாத ஒரு இயக்கமாக நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதை போல எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் மிக தெளிவாக சொன்னார், நாம் அனைத்து சமூக மக்களும் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோம். இதைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பினார், இதைத்தான் மாண்யவர் கன்சிராம் விரும்பினார், இதைத்தான் தந்தை பெரியார் விரும்பினார். இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார், ஜனநாயகம் என்பது வெறுமனே ஏதோ ஒரு அளவுகோல் அல்ல, அது சமூக ஜனநாயகம், பொருளாதார ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் என்கின்ற இந்த 3 வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. அதை போல இந்த 3 ஜனநாயகமும் மலர்கின்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பிய அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒரு அமைதியான, எப்படி பூமியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எப்படி வானத்திலே எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இந்த வானம் என்பது எப்படி சரிசமமாக இருக்கிறதோ அதை போல ஒரு சமத்துவம் நிறைந்த இந்த பூமியை நம்மால் உருவாக்க முடியும். அதனால்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தனது கொடிக்கு நீல கொடியை பதிவு செய்தார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த சமத்துவமான ஒரு சூழலை உருவாக்க இதை போலவே, இந்த கூட்டத்தை போலவே நாம் தொடர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இத்துடன் நம்முடைய போராட்டம் நிறைவு பெறவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து நாம் சமூக நீதி சார்ந்து எதிர்கொள்ள வேண்டிய போராட்டங்கள் மிக அதிக அளவில் இருக்கிறது. நான் குறிப்பிட்டதை போல தனியார் மையத்தில் இடஒதுக்கீடு, பதவி உயர்வுடைய இடஒதுக்கீடு என்பதையெல்லாம் நாம் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பிய பிரபுத்துவ பாரதத்தை நாம் உருவாக்க சமூக நீதி கோட்பாட்டை வென்றெடுத்தால் மட்டும்தான் தீர்வு என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாக நன்றி கூறி முடிக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங். நன்றி.